Hi guys, I am Mohan. Welcome to Record Mysteries. Today பார்க்க போகிற டாபிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பட் இருந்தாலும் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க யாருமே இல்லை. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணால் கன்ஃபார்ம் இன்டர்நெட் வந்து அதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். VPN அப்படிங்கிற நேம் விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். ஸோ இந்த நேம் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே கேட்டிருப்போம். நிறைய யூடியூப் சேனல் பார்த்துருப்போம். நிறைய கிளிக் பார்த்து தும்மினல் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது தும்மினலில் கொடுத்துருக்க டைட்டில் பார்த்தாலே நம்ம பயந்துட்டு சொந்த மாதிரி வெப்சைட் பார்ன் வெப்சைட் டீப் வெப்சைட்லாம் நம்ம வாட்ச் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி இந்த தும்மினலில் கொடுத்துருக்க கிளிக் பார்ட் டைட்டில் பார்த்துட்டு நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணுவோம். பட் VPNனா என்ன? ஸோ அதை எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் கன்ஃபார்ம்? ஸோ இதுக்கு பேக்கில் என்ன ரியாலிட்டி இருக்குது? ஸோ அப்படின்னு பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது VPN பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி VPNனா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும். VPNனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் ஒரு வெப்சைட்டை பேன் பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. எப்படி பிளாக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியாவில் நிறைய டெலிகாம் ஆப்ரேட்டர்லாம் இருக்காங்க. ஏர்டெல், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடியா, வோடஃபோன், ஜியோ, இந்த மாதிரி டெலிகாம் ஆப்ரேட்டர்லாம் இருக்காங்க. நம்ம எப்படி நம்மளோட மொபைலுக்கு ஒரு IP அட்ரஸ் இருக்கும், அந்த மாதிரி நம்ம இந்தியா நம்ம கண்ட்ரிக்கு ஒரு IP அட்ரஸ் இருக்கும். ஸோ நம்ம மொபைலுக்கு எந்த ஒரு பர்சன் வந்து ஒரு வெப்சைட்டில் சர்ச் பண்ணாலும் நமக்குன்னு ஒரு IP அட்ரஸ், எப்படி நம்மளோட மொபைலில் சிம் கார்டு இருக்கோ, சிம் நம்பர் இருக்கும், அந்த மாதிரி மொபைல் ஃபோனுக்குன்னு ஒரு IP அட்ரஸ் இருக்கும். அந்த மாதிரி இந்தியாவுக்கு ஒரு IP அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் நம்ம என்ட்ரி ஆகக்கூடாதுன்னு சொல்லி இந்தியாவில் அந்த டெலிகாம் ஆப்ரேட்டருக்கு வந்து இது கொடுத்துருவாங்க. அப்படிங்கிற போது சுச்சுவேஷன்ஸில் இந்தியாவில் அந்த வெப்சைட்டை ஃபுல்லாக பேன் பண்ணுவாங்க. இதுக்கு நான் வாட்ஸ்அப்பை எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணுறாங்க நிறைய பேர். இது சேஃபாக நம்ம கண்ட்ரியில் வந்து வாட்ஸ்அப்பை பேன் பண்ணிட்டாலுமே அதர் கண்ட்ரியில் இருக்கவங்ககிட்ட நம்ம வந்து வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கன்ஃபார்ம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது அது எவ்வளோ செக்யூர், நம்ம அதர் வெப்சைட் பேன் வெப்சைட், ஸோ அந்த மாதிரி வெப்சைட் நம்ம எந்த வெப்சைட்டை பற்றி பேசணும்னு தெரியும். ஸோ அது வந்து அக்செப்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி வெப்சைட் நம்ம சர்ச் பண்ணும்போது நம்ம செக்யூராக இருக்குமா? நிறைய யூடியூப் சேனலில் சொல்கிறாங்க, நிறைய நம்ம வந்து VPN மெத்தட் பற்றி படிக்கிறோம். ஸோ இதுக்கு பேக்கில் என்ன ரியாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்க போனோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் பேன் பண்ண வெப்சைட்டை நம்ம VPN யூஸ் பண்ணி நம்ம அதை பார்க்க முடியும்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி அதை நம்ம பார்க்க முடியும். இந்தியாவில் பேன் பண்ணிட்டாலுமே இந்தியாவில் யூஸ் பண்ண முடியாதுன்னு பர்மனெண்ட்டாக பேன் பண்ணிட்டாலும் நம்ம VPN மெத்தடை யூஸ் பண்ணி VPN வந்து ஃப்ரீயாகவும் ப்ரைவேட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் பர்ச்சேஸும் பண்ணலாம், காசு கொடுத்தும் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேக்கில் நிறைய ரியாலிட்டி இருக்குது, ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. எப்படி நாம் அதை வந்து இந்தியாவில் பேன் பண்ண வெப்சைட்டை நம்ம வந்து வாட்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது VPNல நிறைய சர்வர் கனெக்ட் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க், அது வந்து கவர்மெண்ட் கிடையாது, ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க் தான். நிறைய சர்வர் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட ஹைப்பர் ப்ராடக்ட் கோட், நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட IP அட்ரஸ் வந்து டேரெக்டாக கனெக்ட் ஆகாது. இந்தியாவோட IP அட்ரஸ் நம்ம காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம எந்த கண்ட்ரியோட IP அட்ரஸ்லேருந்து நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாமளாவே இண்டிவிஜுவலாக சூஸ் பண்ண முடியும். ஃப்ரீ VPN மெத்தடில் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் சர்வர் இருக்கும். அதில் ஒரு 1, 2, 3 சர்வர்ஸ் கனெக்ட் ஆகி லாஸ்ட்டாக தான் அந்த வெப்சைட்டில் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த பர்சன் வந்து நம்மளை வந்து ரீச் பண்ண முடியாது எந்த சர்வர்லேருந்து இவங்க கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவோட IP அட்ரஸ் வந்து சேவ் ஆகாது. இப்படி தான் VPN மெத்தடை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா பேன் பண்ண வெப்சைட்டும் இல்லை, ரன்னிங்கில் இருக்க வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம அது பண்ணும்போது சர்ச் பண்ணும்போது அந்த மாதிரி வெப்சைட்லாம் சர்ச் பண்ணும்போது நம்ம தெரியக்கூடாது, நாம தான் இந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னு தெரியக்கூடாதுங்க போது VPN மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது நிறைய சர்வர் கனெக்ட் ஆகும்போது நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் அதுக்கு பேக்கில் இருக்க ரியாலிட்டி. இதனால தான் VPN யூஸ் பண்ணுறாங்க. ஸோ VPNல நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா VPNல ஜாயின் பண்ணியிருக்காங்க, காசு கொடுத்தும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஃப்ரீ VPN பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பட் ஃப்ரீ VPN என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா ஃப்ரீ VPN நமக்கு சேஃப் கிடையாது. ஃப்ரீ VPN எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட IP அட்ரஸில் வேற ஒருத்தவங்க கனெக்ட் பண்ணுவாங்க, வேற ஒருத்தவங்களோட IP அட்ரஸில் நம்ம கனெக்ட் பண்ணுவாங்க. அதர் பர்சன் ஒரு ஒர்க் பண்ணும்போது மிஸ்யூஸ் பண்ணும்போது நம்மளோட IP அட்ரஸில் நாம வந்து ஸோ சிம்பிளாக சொல்லலாம் நாம மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் வந்து ட்ரூ காலர் மாதிரி தான். ட்ரூ காலர் பற்றியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் அப்ளிகேஷன் பார்த்துருக்கலாம். கேர்ள்ஸோட வாட்ஸ்அப் நம்பர் வேணுமா அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ காலர் எல்லாரும் போய் என்னோட நேம் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கன்னு கொடுக்க மாட்டாங்க. நிறைய அப்ளிகேஷன் பேஸ்டோல் இருக்குது, கேர்ள்ஸோட வாட்ஸ்அப் நம்பர்லாம் ப்ரைவேட் பண்ணுறாங்க. எல்லா கேர்ளும் போயிட்டு எங்களோட நம்பரை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி இதெல்லாம் ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் என்ட்ரு பண்ணும்போது நம்ம மொபைலில் கான்டாக்ட் அளவு கொடுக்கும்போது நம்மளோட கான்டாக்டில் என்னென்ன அட்ரஸ்லாம் இருக்குது, என்னென்ன நேமில் நான் சேவ் பண்ணியிருக்கோமோ அதை ஃபுல்லாகவே வந்து அதோட சர்வரில் ஸ்டோர் பண்ணும்போது அதர் பர்சனுக்கு அதை ப்ரைவேட் பண்ணும். இப்படி தான் ட்ரூ காலர் மற்ற அப்ளிகேஷன்லாம் ஒர்க் பண்ணுது. இதே மாதிரி தான் ஃப்ரீ VPN கிட்ட சர்வர் இண்டிவிஜுவலாக எதுவும் இருக்காது. நாம் போகும்போது நம்மளோட சர்வர் அது வந்து என்ன பண்ணுவோம், நம்மளோட IP அட்ரஸ் வந்து அது வந்து அதோட சர்வரில் ஸ்டோர் பண்ணிக்கும். அதர் பர்சன் வரும்போது நம்மளோட IP அட்ரஸ் அந்த பர்சனுக்கு டிஸ்பிளே பண்ணும், அந்த பர்சனோட IP அட்ரஸ் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ மேக்ஸிமம் என்னோட சஜஷன் என்ன, ஃப்ரீ VPN வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது செக்யூர் கிடையாது. பட் காசு கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போதுமே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அதர் கண்ட்ரிலேருந்து பார்க்குறீங்க வீடியோ கால்னா வாட்ஸ்அப்பில் நிறைய செக்யூர் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுற பர்சனும் நீங்கள் ரீட் பண்ணுற பர்சனுக்கு இடையில வந்து யாருமே வந்து அந்த மெசேஜோ வீடியோ காலையோ வாட்ச் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸ் இந்த மாதிரி பண்ணால் வந்து வாட்ஸ்அப் வந்து அவங்க இண்டிவிஜுவலாக சஜெக்ஷன் பண்ணால் அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்தா தான் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா VPN மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணாலுமே இந்த ஜென்ரேஷனில் இன்டர்நெட்டில் எதுவுமே சேஃப் கிடையாது. VPNும் பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப் பண்ணது தான். ஸோ அவங்க நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க எந்த வெப்சைட்டுக்கு போகிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, நம்மளோட பர்சனல் டீட்டெயிலாம் அவங்க வந்து அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். ஸோ யாருமே நம்மளை வாட்ச் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது இன்டர்நெட்டில் நம்மளோட ப்ரைவசின்னு பேர் தான் ப்ரைவசி. நம்மளோட ப்ரைவசி இன்டர்நெட்டில் செக்யூர் கிடையாது. இது ஃபுல்லாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். டுடே வீடியோட கான்செப்ட் இதுதான்.
ஸோ நம்மளை வந்து நம்ம மேலே தான் என்னோட மேலேயும் உங்கள் மேலேயும் ஃபார் எக்ஸாம்பிள் நாம் எதை பற்றி சர்ச் பண்ணுறோம், எந்த அளவு நம்ம செக்யூராக ஒர்க் பண்ணுறோம், நம்ம மேலே தான் டிமாண்ட் பண்ணும். ஸோ நாம தான் டிமாண்ட் பண்ணணும் நம்ம எந்த அளவு செக்யூராக ஒர்க் பண்ணுறோம், எந்த அளவு நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. மற்றபடி இன்டர்நெட்டில் செக்யூர் எதுவுமே கிடையாது. ஸோ இதை ஃபுல்லாக அந்த கான்செப்டை அக்செப்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பர்சனல் மொபைலில் இதெல்லாம் ஹேக் பண்ண முடியுமா, நம்மளோட வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்லாம் ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க போனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 90% நீங்கள் அடிக்கடி அப்டேட் கொடுத்தா உங்களோட அப்ளிகேஷனையும் மொபைலு, ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷன் க்ரோம் ப்ரௌசர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு அப்ளிகேஷன் அப்டேட் கொடுக்கும்போது மொபைலுமே சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்கும்போது 90% உங்களோட மொபைலை ஹேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து குறையும். பட் நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுற அப்ளிகேஷனை ஃபுல்லாக செக்யூராக வாட்ச் பண்ணணும். ஸோ இதை பற்றி மேலே ஒரு ஐபேட்டில் ஒரு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் என்ன அலோஸ் கேட்குறாங்க, பர்டிகுலர் அலோஸ் மட்டுமே கொடுக்கணும். ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடிட்டிங்கான அப்ளிகேஷன் அலோஸ் மட்டுமே கொடுக்கணும். ஒன்லி நம்மளோட கேலரி அலோஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் அலோஸ் கேட்பாங்க, கேமரா அலோஸ் கேட்பாங்க, நெக்ஸ்ட் மொபைல் வைப்ரேஷன், கூகுள் பே, இந்த மாதிரி அலோஸ்லாம் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிரைவசி ஃபுல்லாகவே ரீட் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டுடே வீடியோ டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VPN மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணால் நம்மளை யாருமே வந்து கண்டுபிடிக்க முடியாது, ஸோ நம்ம செக்யூராக இருப்போம் அப்படிங்கிறது கிடையாது. இதில் ஃப்ரீ VPN நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லாருமே ஃப்ரீ VPN கனெக்ட் பண்ணும்போது எல்லாரோட IP அட்ரஸும் சேவ்ல இருக்கும். அப்படி நமக்குள்ளே மாற்றி விடுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த பர்சனோட IP அட்ரஸ் நமக்கு கொடுப்பாங்க, நம்மளோட IP அட்ரஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. காசு கொடுத்து நம்ம போகும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம வேறு சர்வேரில் கனெக்ட் ஆகலுமே அந்த டெவலப்பர் வந்து நம்மளை வாட்ச் பண்ண முடியும். ஸோ இன்டர்நெட்டில் எதுவுமே சேஃப் கிடையாது. இதுதான் டுடே வீடியோட டாபிக். ஸோ நம்ம மேலே தான் டிமாண்ட் பண்ணும். ஸோ நம்ம எதை சர்ச் பண்ணுறோம், என்ன மாதிரி விஷயங்களை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த கான்செப்ட் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு நாலேஜ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் VPN பற்றி மோர் ஏதாவது டவுட் இருந்தாலுமே, ஸோ ஹேக்கிங் ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கலாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க, SMS ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் கொடுங்க. மேலும் இது பண்ண லேட்டஸ்ட் டெக்னாலஜி நாலேஜ் யூடியூப் ரிலேட்டட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.